சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா. ஸோ படத்துடைய ஹீரோயின் கல்யாணிக்கு வந்து ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ணணும், அதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா கமெண்ட்ரி பண்ணிட்டு அவங்க அதை பற்றி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பேசுறதாகட்டும், அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கமெண்ட்ரி பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மைய கதாபாத்திரம். வந்து ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டாலே அதில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பட் என்னதான் ஒரு வழக்கமான ஒரு ஒன்லைனராக இருந்தாலுமே இந்த படத்தை படமாக்கின விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுதான் படத்துடைய ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரு என்கேஜிங்காக வச்சுருந்தது இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக படம் வந்து ஒரு மாதம் முன்னாடியே வந்துடுச்சு. ஓடிடியில் தமிழ் டப்பில் இப்போ தான் வந்துருக்கு. ஆனால் தமிழ் டப்பில் தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப அருமையாக டப்பும் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒரு குறைன்னா, வழக்கம் போல் வந்து இந்த ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டப் பண்ணாலே வந்து இந்த பாட்டெல்லாம் சொதப்பிடுவாங்க. அந்த வகையில் பாட்டும் பெருசெல்லாம் பண்ணல. பட் ஓகே, அந்த வாய்ஸோட லிப்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. படத்துடைய பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நீட்டான ஒரு ஒன்லைனர் எடுத்துகிட்டு அது ரொம்ப எங்கேயுமே ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆக்டிங் சொல்லலாம், ரொம்ப நல்லாவே எல்லாம் நடிச்சிருந்தவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நேச்சுரலாக இருந்தது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நெகட்டிவ்னு பார்க்கும்போது எப்பயும் நம்ம பார்த்த ஒன்லைனர் கொஞ்சம் டப்பிங்கில் நல்லா இல்லை. மலையாளம் தெரியும்னா மலையாளம் வெர்ஷனில் பார்க்கலாம், அது சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ஒரிஜினல் கட்டு. டப்பிங்னாலே நம்ம பாட்டு அப்படி தான் இருக்கும், அது ஒரு பிரச்சனை தான். இந்த படத்துடைய மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 கண்டிப்பாக ஒரு 70 மார்க் தரலாம். ஓடிடியில் தானே, கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும். இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான்.